வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த ஆதிராவோட அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க இந்த வீடியோவை போடுறதுக்கு பெர்மிஷன் தந்ததுக்கான ஒரே ரீசன் அவங்களோட மனநிலையில் இருக்கிற யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்ற ஒரே ரீசனுக்காக தான். ட்ரிங்கோ ஆர்ட் கேலரிக்கு கஸ்டமர் ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. தங்களுக்கு பபா கிடச்சி உடனே இறந்துட்டாங்க. அவங்களோட பேர் ஆதிரா. ஆதிராவோட அம்மாவாலையும் அவங்கள உடனே பார்க்க முடியலை, அப்பாவாலையும் நேரில் பார்க்க முடியும். ஸோ அப்பாவோட பர்த்டேக்கு ஆதிரா அவங்க 2 பேரோட கையிலையும் இருக்கிற போல் எனக்கு ஒரு பிக் வேணும் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆதிரா என்ற பேர் ரொம்ப அழகான பேர். அந்த பேர் எவ்வளோ அழகோ அது போல் அவங்களும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் அது மட்டும் இல்லை, எனக்கு ஆதிராவையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒர்க் எனக்கு வந்ததுலேருந்து எனக்கு இந்த ஒர்க்கை எப்போ முடிப்பேன்ன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. அவங்களோட பேரண்ட்ஸ் எந்த அளவு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அதை விட எனக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இது எப்படி வரப்போகுது அப்படின்றது. கடவுள் எல்லாருக்கும் ஒரு தாங்குகிற சக்தியை கொடுத்துருப்பார் இல்லையா. அம்மா இல்லை அப்பா இல்லைண்டா கூட அவங்க வாழ்ந்துருவாங்க, கூட பிறந்தவங்க இல்லைண்டா கூட வாழ்ந்துருவாங்க, கணவன் மனைவி இல்லைண்டா கூட அந்த லைஃப்பை வாழ்ந்துடலாம். ஆனால் நம்ம 10 மாதம் சுமந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறோம், அது இல்லை அப்படின்ற லைஃப்பை வாழ்கிறதுக்கான சக்தி அந்த கடவுளுக்கே இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியலை. ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம், இந்த மனநிலையில் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு என்னால் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்றது பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இதுக்காகவே ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணேன். ஆதிரா இப்போ இருந்தால் ஒரு அம்மா அப்பாவை அவள் எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க என்றதுக்காகவே ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருந்தேன். தங்க முகம் பார்க்க தினம் சூரியனோ வரலாம், சங்கு கழுத்துக்கே பிற சந்திரன தரலாம், குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல, மயில் போல பொண்ணு ஒண்ணு கிளி போல பேச்சு ஒண்ணு. ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அந்த பிக்சர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் நான் நினைக்கிறேன், நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்கும்போது நினச்சிங்கன்னு சொன்னால் ஆதிரா மறுபடியும் இந்த ஃபேமிலியில் வரணும், இதே சாயலில் வரணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதிராவோட அம்மா அப்பாவுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன ஒரு சர்ப்ரைஸ்.